Hi guys, thanks for joining. ஸோ ஒரு ஆடியோ செக் யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ஆடியோ கிளியராக இருக்குன்னு கன்ஃபர்மேஷன் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி TryHackMe எபிசோட் 2. ஸோ இதில் நாம் வீக்லி சேலஞ்ச். ஸோ இந்த வீக்லி சேலஞ்சில் டெய்லி பகிள் அப்படிங்கிற சேலஞ்சை தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இந்த அதர் செக்ஷனில் பார்த்தோன்னா இந்த வீக்லி சேலஞ்ச் இருக்குது. ஸோ இந்த வீக்லி சேலஞ்சில் நிறைய மிஷன்ஸ் இருக்குது. ஸோ இது தான் நான் 1 by 1 சால்வ் பண்ணுறேன்னு நான் என்னுடைய ப்ரீவியஸ் எபிசோடில் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் இருக்கிற லாஸ்ட் மிஷின் டெய்லி பகிள், இதை தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ படிப்படியாக 1 by 1 சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம். ஸோ டெய்லி பகிள் அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மிஷினை டெப்ளாய் பண்ணலாம். ஸோ டெப்ளாய் பண்ணுறதுக்கு இங்கே டெப்ளாய் அப்படின்னு ஒரு சின்ன டாஸ்க் இருக்குது. ஸோ இங்கே டெப்ளாய் பட்டன் இருக்குது. ஸோ டெப்ளாய். ஸோ டெப்ளாயிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் அந்த பர்டிகுலர் ரிமோட் சர்வருக்கு 10.10.168.11.15. ஸோ இதை ஆக்டிவாக இருக்கான்னு பிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிங். ஸோ ஒன்ஸ் இது நம்மளுக்கு பிங் ரெஸ்பான்ஸ் வந்த உடனே நாம் எனிமரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னும் பிங் ஆகலை. அதுக்குள்ளே நாம் டெர்மக்ஸ் ரெடி பண்ணிடலாம். சாரி, டீமக்ஸ். ஐபிஏ. ஸோ ஐபி அட்ரஸ் அசைன் இருக்குது. பிங் 168.115. 168.115 ஐபி கரெக்டாக தான் இருக்குது. இன்னும் மிஷின் ஸ்பின் ஆகலை. வெயிட் பண்ணுவோம். பிங். ஓப்பன் விபிஎன் கூட கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. நோ இஷ்யூஸ். இவ்வளோ டிலே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. என்ன ஆச்சு? ஓகே, ஸோ ரொம்ப லேட்டாக இருக்குது இந்த மிஷின் ஸ்பின் அப் ஆகிறதுக்கு. ஓகே, ஸோ நாம் எனிமரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த பர்டிகுலர் டேபை நான் எனும் அப்படின்னு இந்த பர்டிகுலர் விண்டோவை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நாம் என்மேப் ரன் பண்ணுவோம். ஸோ நான் ஃபாஸ்ட் ஸ்கேன் ரன் பண்ணுறேன். ஸோ ஃபாஸ்ட் ஸ்கேன் பேசிக்கலாக டாப் 1000 போர்ட்ஸ் ரன் பண்ணுவோம். ஏற்கனவே என்மேப் ஸ்கிரிப்டில் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தோன்னா 2 சர்வீசஸ் தான் இருக்குது. ஒன்று எஸ்ஹெச் சர்வீஸ் இருக்குது, இன்னொன்று போர்ட் 80 வெப் சர்வர் ரன் இருக்குது. ஸோ இதை நாம் அக்ரெசிவ் ஸ்கேன் ரன் பண்ணலாம். ஸோ அக்ரெசிவ் ஃபார் போர்ட் 2 அண்ட் போர்ட் 80. ஸோ இதை ஓஎன் என்மேப் ஃபுல் இல்லை, அக்ரெஸ் அப்படிங்கிற ஃபைலில் சேவ் பண்ணுறேன். வெறும் போர்ட் 80 அண்ட் போர்ட் 22.
ஸோ இப்போ வந்து நாம் வந்து புது விண்டோக்கு வந்து போகலாம். ஸோ இதை வந்து எனும் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஓகே. ஸோ போர்ட் 80ல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 10.10.10 168.115 10.10 168.115. ஆக்சுவலாக இந்த சர்வர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. இன்டர்நெட் கனெக்ஷன் என்னவோ ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ மீன்வைல் நாம் வந்து கேர்ள் பண்ணி பார்க்கலாம், ஏதாச்சும் சிக்னேச்சர் ஏதாச்சும் தெரியுதான்னு. கேர்ள். ஓகே. ஸோ இங்கே பார்த்தோன்னா வெப்பேஜ் வந்து லோட் ஆகிடுச்சு. ஸோ அந்த வெப்பேஜோடைய நேம் வந்து பார்த்தோன்னா டெய்லி பகல் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே ஒரு சின்ன டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்கோடைய ஆன்சர் வந்து இங்கே தான் இருக்குது, ஸ்பைடர்மேன் ராப்ஸ் தி பேங்க் அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தோன்னா அந்த கேள்வி இங்கே வந்து கேட்டிருக்காங்க, ஆக்சஸ் தி வெப் சர்வர் ஹூ ராப் தி பேங்க், ஜஸ்ட் லைக் Q&A. ஸோ இது வந்து எதுக்கு நாம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பொதுவாக ஒரு வெப்சைட்டை வந்து அட்டாக் பண்ணும்போது, எனுமரேஷன் பண்ணும்போது அதில் அந்த வெப்சைட்டில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன லாகின் பேஜ் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து காமன் யூசர் நேம், பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் SQL இன்ஜெக்ஷன் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ இது வந்து இந்த லேஅவுட் வந்து பார்த்தோன்னா ஒரு நார்மல் வெப்சைட் கிடையாது, ஜஸ்ட் லைக் ஒரு CMS மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரூபல், இந்த வேர்ட்ப்ரெஸ், ஸோ இதெல்லாம் CMS. ஸோ CMS அப்படின்னு பார்த்த உடனே நீங்கள் வந்து எனுமரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கோபஸ்டார் வந்து ரன் பண்ணி விடலாம் பேக்எண்டில். ஸோ -u http on the IP and word list user share word list dub common.txt. ஸோ நான் வந்து 20 threads ரன் பண்ணுறேன், சாரி 40 threads ரன் தேவையில்லை, லைவில் இருக்கும், எதுக்கோ 20 threads ரன் பண்ணுறேன். ஸோ கோபஸ்டர் வந்து ரன் ஆகட்டும், நான் இன்னொரு விண்டோவை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு சேவ் பண்ணுறேன், ஏன்னா ஆல்ரெடி எனுமரேஷன் பின்னாடி இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு என் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ பின் இருக்குது, KCJ பின், காம்பனன்ட்ஸ் இருக்குது, இமேஜஸ் இருக்குது, லேஅவுட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு CMS தான். ஒரு நார்மல் வெப்சைட் வந்து கண்டிப்பாக இவ்வளோ ஃபோல்டர்ஸ் இருக்காது. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் செக்ஷன் போய் பார்க்கலாம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர், ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் பேஜ் வந்து லோட் ஆகுது. ஜூம்லா, ஓகே ஃபைன். ஜூம்லா வந்து ரொம்ப ரொம்ப காமனான ஒரு CMSன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ எப்படி நம்மளுக்கு வேர்ட்ப்ரெஸ்க்கு வந்து WP ஸ்கேன் இருக்கோ, அதே மாதிரி ஒரு ஜூம்லா வெப்சைட்டை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஜூம் ஸ்கேன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, சாரி ஒரு டூல் இருக்குது. எப்படி வேர்ட்ப்ரெஸ்க்கு WP ஸ்கேன், ஸோ ஜூம்லாக்கு ஜூம் ஸ்கேன் இருக்குது. ஸோ இந்த ஜூம் ஸ்கேனை வச்சு ஒரு பர்டிகுலர் ஜூம்லாவில் டெவலப் பண்ண வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணலாம். அதாவது வேர்ஷன் என்ன, ப்ளகின்ஸ் ஏதாச்சும் வல்னரபுளாக இருக்கா, அந்த வேர்ஷனுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு ஆறாமல் இந்த பர்டிகுலர் டூல் வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் கொடுத்துரும். ஸோ இதை வந்து க்ளோன் பண்ணிக்கலாம். என்ன இது GitHub கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே பார்க்குறதுக்கு. ஓ ஏதோ UI சேஞ்சஸ் நிறையா இருக்குது. ஃபைன், காப்பி. ஸோ இதை வந்து க்ளோன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ கிட் க்ளோன் அந்த பர்டிகுலர் ஜூம் ஸ்கேனை வந்து க்ளோன் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஜூம் ஸ்கேன் இன்ஸ்டால், ஜஸ்ட்டு perl joomscan.pl ரன் பண்ணாலே போதும் இன்ஸ்டாலேஷனுக்கு. டாக்கர் கூட இருக்குது, மேபி இதை புல் பண்ணியிருந்தா. ஓகே ஓகே, ஜஸ்ட் perl joomscan.pl. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டை ரன் பண்ண போதும். ஸோ cd joomscan ls, ஸோ இங்கே வந்து அந்த perl ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ perl joomscan.pl. ஸோ இதுக்கு வந்து நாம் வந்து அந்த பர்டிகுலர் URL வந்து இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டார்கெட் இருக்குது. ஸோ -u கொடுத்து அந்த பர்டிகுலர் என் பாயிண்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ perl joomscan.pl -u இந்த URL. ஸோ இந்த பர்டிகுலர் பேஜை வந்து நாம் வந்து ஜூம் ஸ்கேனுக்கு இன்புட்டாக கொடுத்து அதை வந்து ஸ்கேன் பண்ணுறோம், ஏதாச்சும் வல்னரபிலிட்டிஸ் இருக்கா, அதோடைய வேர்ஷன் என்ன.
ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. ஜூம் ஸ்கேன் 3.7.2. ஸோ வேர்ஷன் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த வேர்ஷன் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், சடனாக நாம் வந்து சர்ச் ப்ளாட்டில் வந்து போய் பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் வேர்ஷனுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருக்கான்னு. ஸோ சர்ச் ப்ளாட் ஜூம்லா வந்து பார்க்கலாம். ஜூம்லா நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நாம் வந்து கிரெப் பண்ணலாம். ஸோ ஜூம்லா சர்ச் ப்ளாட் grep 3.7. 3.7 பார்த்தீங்கன்னா இங்கே SQL இன்ஜெக்ஷன் இருக்குது. இந்த பர்டிகுலர் PHP கோடு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த பர்டிகுலர் ஃபைலில் வந்து இருக்குது, webapps.txt. யூஸ்வலாக .txtயில் அந்த பர்டிகுலர் வல்னரபிலிட்டி உடைய டிஸ்கிரிப்ஷன் ஒரு சின்ன சாம்பிள் கோட் தான் இருக்கும். ஆனால் சில ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ், அதாவது PHP ஆர் .pyல உங்களுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் கோடு வந்து இருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுடைய சர்ச் ப்ளாட் வந்து அப்டேட்டடில் இல்லைன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் டிபியில் வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ நீங்கள் டைரெக்டாக அப்படியே சர்ச் பண்ணலாம். ஸோ ஜூம்லா 3.7.0 எக்ஸ்ப்ளாய்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ப்ளாய்ட் டிபி சேம் காம் ஃபீல்ட்ஸ் SQL இன்ஜெக்ஷன் இருக்குது. ஸோ இதே தான் சர்ச் ப்ளாட்லையும் நாம் வந்து பார்த்தோம். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். சர்ச் ப்ளாட் வந்து எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுதுன்னு இதில். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா வல்னரபிலிட்டி வந்து இந்த URL இருக்குது. ஸோ ஆப்ஷன் இஸ் ஈக்குவல் டு காம்ஃபீல்ட்ஸ் அண்ட் வியூ லேஅவுட் மாடல் லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த பர்டிகுலர் பேராமீட்டரில் தான் SQL இன்ஜெக்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மாடலஸ் 27 இருக்குது. மாடலஸ் 27னா சிங்கிள் கோட்ஸ். ஸோ இந்த சிங்கிள் கோட்ஸ் கொடுத்த உடனே நாம் வந்து ஒரு SQL எரரை வந்து ட்ரிகர் பண்ணுறோம் இங்கே. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ administrator index.php. இங்கே வந்து எந்த ஒரு அவுட்புட்டும் இல்லை. ஸோ நாம் வந்து ரூட் வெப்பேஜில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த SQL எரர் வந்து இங்கே இருக்குது. ஸோ யூ ஹேவ் அன் எரர் இன் SQL சின்டாக்ஸ். ஸோ கண்டிப்பாக இது வந்து வல்னரபிள் டு SQL இன்ஜெக்ஷன் தான். ஸோ ஆக்சுவலாக நான் SQL மேப் வந்து ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு இந்த பர்டிகுலர் URLக்கு. ஸோ சில சமயம் கனெக்ஷன்ஸ் வந்து ட்ராப் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் தேடி பார்த்தேன். இந்த பர்டிகுலர் வெர்ஷனுக்கே யாரோ கிட்ஹப்பில் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் வந்து கோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அது எக்ஸ்ப்ளாய்ட் ஜூம்லா. ஸோ SQL இன்ஜெக்ஷன் ரொம்ப நேரம் டைம் ஆச்சு. ஸோ இவன் வந்து ஆட்டோமேட் பண்ணியிருக்கான் ஒரு சிம்பிள் பைத்தன் ஃபைலில். ஸோ இதை வந்து க்ளோன் பண்ணிக்கலாம் நாம். ஸோ க்ளோன் ls git clone exploit joomla. enumeration complete ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். மேபி ஃப்யூச்சரில் ஏதாச்சும் தேவைப்படுதான்னு பார்க்கலாம். ஸோ அக்ரெசிவ் ஸ்கேன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ போர்ட் 80 வந்து SH வந்து 7.4 ரன்னிங்கில் இருக்குது. அப்பாச்சி 2.4.6 CentOS வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஜூம்லா அட்மினிஸ்ட்ரேட்டர் பை டிஃபால்ட்டாக அக்ரெசிவ் ஸ்கேனில் வந்து பை டிஃபால்ட்டாக இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ரன் ஆகும். ஆக்சுவலி இது வந்து robots.txtயில் 15 டிசலோடு. ஸோ அங்கேருந்து தான் இந்த பர்டிகுலர் அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே, நத்திங். ஸோ இது வந்து க்ளோன் ஆகிடுச்சு. ஸோ cd exploit joomla. ஸோ python joomla.py. ஸோ இதுக்கு வந்து யூசேஜ் வந்து URL கொடுக்கணும். few ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ URL வந்து பாஸ் பண்ணணும் இதுக்கு. ஸோ இந்த URL வந்து நான் வந்து பாஸ் பண்ணுறேன். 10.10.10 115. ஸோ டெஸ்டிங் ஃபார் SQL இங்கே பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் டேபிள் அந்த பர்டிகுலர் ரிமோட் சிஸ்டமில் இருக்கிற டேபிளை வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூசர்ஸ் அந்த டேபிளில் இருக்கிற என்ட்ரிஸ் வந்து நம்மளுக்கு வந்து டம்ப் பண்ணியிருக்கு. ஸோ யூசருடைய டைப் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ஒரு சூப்பர் யூசர்னா இந்த பர்டிகுலர் ஜூம்லாவுடைய
ஐ மீன் அந்த வெப் இன்டர்ஃபேஸை வந்து அட்மின் மாதிரி அவன் வந்து மேனிப்புலேட் பண்ணலாம். அந்த வெப்சைட்டோடைய லுக் அண்ட் ஃபீல், அந்த கோடெல்லாம் அவன் வந்து சேஞ்ச் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் சூப்பர் யூசர். ஸோ ஜோனா வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து இது. ஸோ இது வந்து என்கிரிப்டடில் இருக்குது. ஸோ இது தான் நாம் வந்து கிராக் பண்ணணும். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ cat creds.txt. ஸோ ஜோனா. ஸோ ஜோனாக்கு இந்த பர்டிகுலர் பாஸ்வேர்டு, என்கிரிப்டட் பாஸ்வேர்டு. ஸோ இதை தான் நாம் இப்போது கிராக் பண்ணணும். ஸோ clear cat creds.txt. ஸோ இதை வந்து கிராக் பண்ணுறதுக்கு நாம் எதர் ஜான் யூஸ் பண்ணலாம், இல்லைனா hashcat வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே கிராக் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக கிராக் பண்ணுறதுக்கு ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. ஸோ ஹேஷ்கேட்க்கு நாம் வந்து அட்டாக் மோட் வந்து நான் வந்து 0 செட் பண்ணுவேன். ஸோ அட்டாக் மோட் 0னா ஸ்ட்ரெயிட் அண்டு எம் வந்து எந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து நாம் வந்து யூஸ் பண்ணுறோம், மெத்தடுன்னு நினைக்கிறேன், -m. ஸோ ஹெல்ப். ஸோ இந்த பர்டிகுலர் என்கிரிப்டட் பாஸ்வேர்டு வந்து ஒரு bcrypt டைப் ஆஃப் பாஸ்வேர்டு அது. ஸோ grep bcrypt. இங்கே பார்த்தீங்கன்னா எம் வந்து 3200 இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் MD5க்கு வேறு எம் வேல்யூ கொடுக்கணும். ஸோ டிபெண்டிங் ஆன் தி டைப் ஆஃப் ஹேஷ் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து -a அட்டாக்கிங் மோட் 0 -name 3200 அண்ட் அந்த பர்டிகுலர் கிரெட்ஸ். அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட் rockU.txt வந்து பாஸ் பண்ணி இப்படி தான் நான் வந்து ரன் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் 20 to 30 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு கிராக் பண்ணுறதுக்கு. ஸோ பாஸ்வேர்டு வந்து ஆக்சுவலாக creds.txtக்கு அப்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ creds-க்கு வேணாம், password.txt. ஸோ ஜோனாவுடைய பாஸ்வேர்டு வந்து கிராக்டு பாஸ்வேர்டு வந்து spiderman123. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தால் கிராக் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இதே நீங்கள் ஜான் தி ரிப்பரில் வந்து ரன் பண்ணிங்கன்னா ஜான் creds.txt சேம் -w வந்து வேர்ட் லிஸ்ட்டுக்கு. ஸோ வேர்ட் லிஸ்ட் யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட் rockU.txt. ஸோ சில சமயம் ஆட்டோமேட்டிக்காக ஜான் வந்து அந்த பர்டிகுலர் பாஸ்வேர்ட் ஹேஷோடைய டைப் வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து 100% கன்ஃபார்மாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃபார்மேட்டில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ ஃபார்மேட் இஸ் ஈக்குவல் டு bcrypt ஆர் அந்த பர்டிகுலர் ஹேஷ் வந்து MD5. ஸோ ஃபார்மேட் இஸ் ஈக்குவல் டு MD5 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட ஜோனாவுடைய கிரெட்ஸ் இருக்குது. ஸோ நாம் வந்து லாகின் பண்ணலாம். ஸோ ஜோனா spiderman123 never. யாரோ என்ன பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டென்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ எக்ஸ்டென்ஷனில் டெம்ப்ளேட்ஸ்க்கு போய் இந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட் செக்ஷன். ஸோ பொதுவாக நீங்கள் வந்து ஒரு வேர்ட்ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு ட்ரூப்பலாக இருக்கட்டும், ஸோ இது வந்து அந்த வெப்சைட் கோடை வந்து மேனேஜ் கூட பண்ணலாம் ஒரு அட்மின் யூசர். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பர்டிகுலர் PHP ஃபைலை வந்து உங்களுடைய ரிவர்ஷலில் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. அப்லோட் பண்ணுறது இல்லாமல் நீங்கள் வந்து எடிட் கூட பண்ணலாம். ஸோ எடிட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த ரிவர்ஷல் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே வந்து எய்தர் பீஸ்ட். ஸோ இந்த 2 டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்குது இந்த பர்டிகுலர் ஜூம்லாவில். ஸோ நான் வந்து செகண்ட் ஒன் சூஸ் பண்ணுறேன், protestar details and files. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா index.php இருக்குது. ஆக்சுவலாக URL வந்து கொடுத்தீங்கன்னா, ஸோ இது ரெண்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அதாவது இந்த சர்வருடைய IP வந்து நான் வந்து இங்கே ஓப்பன் பண்ணேன்னா இந்த டெம்ப்ளேட் கோட் தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இந்த index.php தான் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அது வந்து அந்த பர்டிகுலர் கோட் தான் பார்க்குறதுக்கு இந்த index.php வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேபி இந்த PHP கோடு வந்து தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து இதை வந்து கோத்ரூ பண்ணலாம். ஸோ நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா இதை வந்து ஜஸ்ட் ரீரைட் பண்ணுறோம். ஜஸ்ட் ஷெல்லை வந்து நாம் வந்து இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு PHP எக்கோ கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ எக்கோ சிஸ்டம். ஸோ இங்கே வந்து நான் who am I கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ்.
சிம்பிளான PHP கோட் ஜஸ்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இதை நம்ம சேவ் பண்ணலாம். சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்பாச்சி. ஸோ ரிவர்ஸ் ஷெல் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஐ மீன் கமாண்ட் எக்ஸிக்யூஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ரிவர்ஸ் ஷெல் கொடுக்கறதுக்கு பதில் இல்லைன்னா ஒரு PHP ரிவர்ஸ் ஷெல்லில் வந்து காலிலேயே நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்கோ நெட்கேட் இருந்தால் நல்லது. ஸோ நெட்கேட்க்கு -e ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ -h ஆப்ஷனில் -e ஆப்ஷன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறுபடியும் இதை நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ யூஸ்வலாக ஒரு கமெண்டோடைய அவுட்புட் வந்து எல்லாமே கன்கேட்டினேஷனில் இருக்கும். ஸோ ப்ராப்பராக பார்க்குறதுக்கு சோர்ஸுக்கு போனீங்கன்னா ப்ராப்பரான ஃபார்மேட்டில் வரும். ஜஸ்ட் லைக் டெர்மினல் எப்படி வருமோ அதே மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா -e ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வச்சு நாம் கண்டிப்பாக சிம்பிளான ஒரு ரிவர்ஷலை வந்து எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் லிஸ்னரை செட்டப் பண்ணுறேன். ஸோ NLVP 4444. ஸோ லிஸ்னிங்கில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து அதை சேஞ்ச் பண்ணுறேன். என்னுடைய IP வந்து போடுறேன் இங்கே. ஸோ இனிமேல் இது நம்மளுக்கு தேவையில்லை. IPA 10876.9. ஸோ NC 10876.9 4444-E. ஸோ இங்கே வந்து bin bash. ஸோ இதை வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து ஹேங்காக இருக்குது. அதாவது இந்த பேஜ் வந்து ஹேங்காக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஹிண்ட். அதாவது நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் கனெக்ஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ who am I? இங்கே வந்து பார்த்தோன்னா கமாண்ட் எக்ஸிக்யூஷன் வந்து இருக்குது. ஷெல் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து இன்ட்ராக்டிவ் பண்ணலாம். ஸோ python -c import pty.spawn bin bash தான் இருக்குது, பட் ஸ்டில் ஒரு அப்கிரேடட் ஷெல். ஸோ எக்ஸ்போர்ட் term is equal to xterm. ஸோ கிளியர் வந்து ஒர்க் ஆகணும். அதனால் இன்னொன்று வந்து Ctrl-Z ஃபார் பேக்ரவுண்ட். ஸோ stty raw echo. ஸோ இது வந்து கொடுத்தீங்கன்னா ஆட்டோ கம்ப்ளீட் வந்து இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் FG ஃபோர்க்ரவுண்ட். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து ஆட்டோ கம்ப்ளீட் வந்து இருக்குது. ஸோ இதை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ www.html இருக்கும். ஸோ எப்பவுமே நான் சொன்ன மாதிரி ஒன்ஸ் ரிவர்ஸ் ஷெல் எடுத்த உடனே ஐ மீன் ஒரு வெப் அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா அந்த வெப் அப்ளிகேஷனில் கோடில் ஏதாச்சும் சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ ஜூம்லாவில் வந்து configuration.php வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபைல். கான்ஃபிகரேஷன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன், சென்சிட்டிவான பாஸ்வேர்ட்ஸ், யூசர் நேம்ஸ் எல்லாம் இங்கே வந்து இருக்கும். ஸோ அதை வந்து கேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ configuration.php. ஸோ இங்கே வந்து மேலே போய் பார்த்தோம்னா இங்கே வந்து MySQLக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கான கனெக்ஷன் செட்டிங்ஸ் வந்து இங்கே வந்து இருக்குது. ஸோ MySQLi லோக்கல் ஹோஸ்ட், யூசர் வந்து ரூட் அண்ட் பாஸ்வேர்டு வந்து இது. ஸோ இந்த பாஸ்வேர்டு அண்ட் யூசரை வச்சு நாம் வந்து லோக்கல் MySQLiக்கு நாம் வந்து கனெக்ட் பண்ணலாம் MySQL கமாண்டை வச்சு. ஆனால் இந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆக்சுவல் இந்த சிஸ்டமில் ஒரு யூசருடைய பாஸ்வேர்டு இது ஜஸ்ட் ரீயூஸ் பண்ணியிருக்கான். ஸோ நாம் வந்து இதை வந்து காப்பி பண்ணலாம். ஸோ அந்த யூசர் யாருன்னு பார்த்தோன்னா எல்எஸ் ஹோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்சன். ஸோ இவனுடைய பாஸ்வேர்டு தான் இது. ஸோ அந்த பாஸ்வேர்டு அப்படியே ரீயூஸ் பண்ணிகிட்ருக்கான் இந்த வெப் அப்ளிகேஷனில். ஸோ நாம் வந்து SU பண்ணலாம், ஸ்விட்ச் யூசர். ஸோ எல்எஸ், அதாவது அந்த ப்ரீவியஸ் கமெண்டோடைய அவுட்புட்க்கு நான் வந்து அந்த நேமை டைப் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம், வேறு ஒன்றும் இல்லை. user license.txt does not exist. SU ls SU J Jameson. இந்த கமெண்ட் என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. SU user license.txt does not exist. ஓகே, ஓ சாரி, நான் வந்து இந்த கரண்ட் டைரக்டரியிலே எல்எஸ் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக நான் அந்த பர்டிகுலர் யூசர் ஹோம் டைரக்டரிக்கு போயிட்டு இந்த பர்டிகுலர் கமெண்ட் கொடுத்துருந்தா ஒர்க்காக இருக்கும்.
ஸோ கிளியர். ஸோ pwd. ஸோ நாம் வந்து ஹோம் டைரக்டரிக்கு போகலாம். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா user.txt ஃபைல் வந்து இருக்கு. ஸோ மோஸ்ட் ஒன் ஆஃப் தி பேசிக் திங் வந்து நான் ஒரு ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணுறதுக்கு, அதாவது இப்போ வந்து நாம் ஹாரிசான்டல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணியிருக்கோம். ஒரு வெர்டிக்கல் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணுறதுக்கு என்ன பார்ப்பீங்க டிஃபால்ட்டாக? எப்போவுமே sudo -l கரண்ட் டைரக்டரியில் இருக்கிற ஃபைல்ஸ் வந்து பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ sudo -l நாம் வந்து sudo கமாண்டில் இந்த பர்டிகுலர் பைனரியை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த வந்து ஆக்சுவலாக பேக்கேஜ் மேனேஜர். எப்படி நாம் உபுண்டு அண்ட் அதர் டெபியன் சிஸ்டம்ஸ்க்கெல்லாம் ஏபிடி யூஸ் பண்ணுறோமோ, ஸோ வந்து ஆக்சுவலாக ரெட் ஹேட் பேக்கேஜ் மேனேஜர்ஸ்க்கு வந்து வச்சு தான் நாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இந்த வச்சு நாம் வந்து ஆக்சுவலாக ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரூட் ப்ரிவிலேஜஸில் ரன் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நாம் வந்து ஜஸ்ட் GTFO பின்ஸில் போய் பார்க்கலாம் இருக்குதான்னு. ஸோ GTFO பின்ஸ். ஸோ இங்கே வந்து அப்படின்னு சர்ச் பண்ணலாம். ஸோ ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ப்ரிவிலேஜ் கான்டெக்ட்ஸில் வந்து நாம் வந்து ஒரு சிஸ்டம் லெவல் ப்ரிவிலேஜஸில் வந்து அட்டைன் பண்ணலாம் இஃப் இட் இஸ் சூடோ ப்ரிவிலேஜஸில் ரன் ஆச்சுன்னா. ஸோ சிம்பிளாக 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இன்ட்ராக்டிவ் ரூட் ஷெல் வேணும். ஸோ அதனால் நாம் வந்து இந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கமெண்டில் வந்து நாம் வந்து ஜஸ்ட் ஒரு டெம்ப் டைரக்டரி வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ mktemp வந்து ஒரு டெம்பரரி டைரக்டரி வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ நான் வந்து எதுக்கோ டெம்ப் டைரக்டரிக்கு போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபைல்ஸும் இல்லை. ஸோ இந்த பர்டிகுலர் கமெண்டை வந்து இந்த பர்டிகுலர் வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் மார்க்கர் கமெண்ட்க்கு வந்து என்ன பண்ணுறோன்னா, நாம் டெர்மினலில் கொடுக்கக்கூடிய எல்லா இன்புட்ஸும் இந்த பர்டிகுலர் டைரக்டரிக்குள்ளே எக்ஸ் அப்படிங்கிற ஃபைல் நேம்குள்ளே சேவ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஸ் தென் EOF இருக்குது. ஸோ ஜஸ்ட் லைக் ஒரு மார்க்கர் தான் அது. நான் வந்து டைப் பண்ணியாச்சு. ஸோ அந்த மார்க்கரை மெயின் plugins is equal to 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து plugin path, அந்த பர்டிகுலர் டெம்பரரி டைரக்டரியோடைய பாத் அது. அண்ட் plugin configuration path, சேம் plugin path. அண்ட் நெக்ஸ்ட் EOF. ஸோ நம்ம மார்க்கரை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த டெம்ப் டைரக்டரி வந்து க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த டெம்ப் டைரக்டரிக்குள்ளே எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ். ஸோ இந்த எக்ஸ்குள்ளே தான் இந்த 3 லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து இருக்குது, அந்த எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கோட். ஸோ ப்ளக்கின்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம் இந்த பர்டிகுலர் ஃபைலில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கான்ஃபிக் ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறோம் ஜஸ்ட் லைக் எக்ஸ்க்கு வந்து. ஸோ இதுக்கு வந்து நாம் வந்து கான்ஃபிக் ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறோம். எனக்கு பற்றி தெரியாது, ஏன்னா நான் ரெட் ஹேட் யூஸ் பண்ணதில்லை. ஜஸ்ட் இந்த கமாண்ட் என்ன பண்ணுதுன்னு மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ எக்ஸ் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுமோ அதே மாதிரி y ஃபைல். ஸோ main enabled is equal to 1. ஸோ main enabled is equal to 1 EOF. ஸோ clear. ஸோ ls temp. ஸோ x and y ரெண்டுமே இருக்குது. ஸோ இப்போ வந்து நாம் என்ன பண்ணுறோன்னா, சேம் அதே பர்டிகுலர் டைரக்டரிக்குள்ளே ஒரு பைத்தன் ஃபைலை வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பைத்தன் ஃபைல் தான் பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணி ரிவர்ஷல் வந்து ட்ரிகர் பண்ணுறோம். ஸோ ப்ரிவிலேஜ்ட் ஷெல்லை வந்து ட்ரிகர் பண்ணுறோம். ஸோ EOF import OS import ஸோ ஆக்சுவலாக பேக்கேஜ் மேனேஜர் வந்து பைத்தனில் ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ import அண்ட் ஃப்ரம் plugins. ஸோ ப்ளகின்ஸில் நிறைய ப்ளகின்ஸ் இருக்குது. ஒன்று வந்து plugin exit, ஏன்னா ஒரு பர்டிகுலர் கமாண்டை வந்து ரன் பண்ணி முடிச்சுட்டு உடனே அதை வந்து எக்ஸிட் ஆகணும். ஸோ அந்த பர்டிகுலர் plugin தான் இது பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அப்புறமா டைப் கோர் அண்ட் டைப் இன்ட்ராக்டிவ், இது ரெண்டு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இதில். ஸோ அது ரெண்டு இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ API வெர்ஷன் வந்து 2.1 வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ 2.1 வந்து தேவைப்படுது. ஸோ init hook
அண்ட் தென் இங்கே தான் நாம் வந்து os.exec கமாண்டை வந்து கால் பண்ணுறோம். ஸோ பின் எஸ்ஹெச்சை வந்து ஸ்பான் பண்ணுறோம் இங்கே. நெக்ஸ்ட் வந்து uif. ஸோ இப்போ வந்து அந்த y.py வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நாம் எம் கமாண்ட் வச்சு அந்த பர்டிகுலர் ப்ளக்கினை வந்து கால் பண்ணலாம். ஸோ sudo m-c அந்த பர்டிகுலர் சி ஆப்ஷனை வந்து என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ எம் ஹெல்ப் ஸோ சி வந்து கான்ஃபிக் ஃபைல் லொக்கேஷன், அதாவது இந்த y.config ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ சி வந்து அந்த y-ஓடைய கான்ஃபிக் ஃபைலோடைய லொக்கேஷனை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அண்ட் அப்புறமா வேறு என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் கமாண்டில், சி வந்து அது. அண்ட் தென் எனேபிள் plugin இஸ் ஈக்குவல் டு y. ஓகே, ஸோ plugin y.config வந்து நாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நாம் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ இந்த கமாண்டை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ரூட் ஷெல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ கிளியர் who am I root. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ரூட் டைரக்டரிக்கு போகலாம். ஸோ இங்கே வந்து root.txt வந்துருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான மிஷின். ஸோ இப்படி தான் இந்த பர்டிகுலர் மிஷினை வந்து சால்வ் பண்ண முடிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் வந்து இன்னொரு மிஷினுடைய வாக் த்ரூ வந்து பார்க்கலாம். until then bye. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ், குட் நைட், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். அந்த பர்டிகுலர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் செக்ஷனை வந்து காட்ட மறந்துட்டேன். ஏன்னா நிறைய பேர் ஃபாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. அந்த மிஷின் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். அதர்ஸ் வீக்லி சேலஞ்ச், ஃபாக்ஸ் ஜாக் இருக்கு. ஃபாக்ஸ் இல்லையா? எங்கே இருக்கு ஃபாக்ஸ்? அது ஒரு ரூமா? TryHackMe ஃபாக்ஸ் அந்த மிஷின் நேமே இல்லையாங்க. ஸோ ஏதாச்சும் தப்பான இடத்துல பார்க்குறேன்னா. ஸோ ஐடி ஸ்டூடெண்ட், நீங்கள் வந்து பொதுவாக நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் வரணுன்னா பேசிக் நெட்ஒர்க்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்புறமா தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ப்ரோக்ராமிங்கெல்லாம் கற்றுக்கணும். ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்டிங், பைத்தன் ஆர் கோ, ரூபி எக்ஸெட்ரா. அண்ட் தென் செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ், ஜஸ்ட் லைக் இப்போ ஒரு வெப் ஆப் பென் டெஸ்டிங்க்கு வந்து எப்படி OASP தேவையோ, ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃபாக்ஸ் இல்லையே, ஃபாக்ஸ் மிஷின் வந்து இங்கே இல்லையே. நான் வந்து சர்ச் பண்ணேன் இப்போது. நிஜமாகவே அது வந்து இந்த வீக்லி ரிலீசஸில் இருந்துச்சா அது ஃபாக்ஸு, ஆர் ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்களா?
இந்த டெய்லி பகில் கேட்டிருக்க கொஷின்ஸ் வந்து இது வாட் இஸ் தி ஜூம்லா வெர்ஷன். ஓப்ஸ், நான் இது காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹேக் த பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ terminate hack activities other weekly challenges இருக்கு and activities okay. ஸோ இங்கே வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபாக்ஸ், இயர் ஆஃப் ஃபாக்ஸ் இருக்குது. டார் ஃபார் பிகினர்ஸ், இன்ட்ரடக்ஷன் டு ஜாங்கோ, இயர் ஆஃப் தி ஃபாக்ஸ், சூடோ வெப் ஃபில்டர் டனலிங். இதானா? This room indicates a competition with our photo. Competition with over 4,000 worth of prize to celebrate. இந்த சேலஞ்ச் தான் ஆக்சுவலாக ட்விட்டர்லலாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் அது வீக்லி சேலஞ்சுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். திஸ் ரூம் செலிப்ரேட்ஸ். ஓகே, அதே சேலஞ்ச் தான். Elon Security provides 910 users are in here. 4 days old. ஸோ எத்தனை பேர் சால்வ் பண்ணியிருக்காங்க இதை சால்வ் பண்ணவே இல்லையா? இல்லைங்க, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. 1 2 3 4 மினி மெம்பர்ஸ். ஓகே, பார்ப்போம். நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இது நெக்ஸ்ட் இது சால்வ் பண்ணிவிட்டு. ஓகே, குட் நைட். நான் வந்து